Hi guys, good morning. ஒரு புதுசான ஒரு ஜர்னி, ஒரு புதுசான ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில். இங்கே தான் லைட்டிங் நல்லாயிருக்கு. அதான் இங்கே நின்று இன்ட்ரோ எடுக்கலான்னு வந்துட்டேன். லிஃப்ட் இருக்குது அங்கே. டைம் வந்து 2:54 ஆகுது. இன்றைக்கி எங்கே போகிறோன்னாக்கா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். லைக் மதுரைக்கு இவ்வளோ காலில் எந்த ட்ரெயினில் போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். மதுரைக்கு நான் வந்து ஏற்கனவே அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு, ஆன் த வேல வந்துக்கிட்டு இருக்கு. எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான், சண்டிகர் டு மதுரை ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். லைக் ஃப்ரைடே மார்னிங்கே 8 o'clock அங்கே கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் தான் இங்கே வரும். டைம் கரெக்டாக ஒரு 3:35க்கு பெரம்பூர் ரீச் ஆகும். நேற்று வந்து 1 hour டிலேலலாம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ டிலேலாம் இல்லை, ஆன் டைமுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. நான் வந்து பிளாட்ஃபார்ம் போயிடலாம். போவோம் வாங்க. நம்ம சண்டிகர் எக்ஸ்பிரஸ் வந்து ஏர்லியாகவே வந்துருச்சு. டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் என்னடா 3:25க்கே வந்துருச்சு. 3:30க்கு தான் வர வேண்டிய ட்ரெயின் 3:25க்கெலாம் வந்துருச்சு. என் குரல் ஒரு மாதிரியாக இருக்குன்னு இதை நினைக்காதீங்க. 2 நாளாக கோல்டு, ஏதோ மாத்திரைலாம் போட்டு தேத்தி வச்சுருக்கேன். அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சண்டிகர் எக்ஸ்பிரஸ் நான் வந்து இதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்க மாட்டேன். லைக் இந்த ட்ரெயினில் வரணுன்னா எப்படின்னாக்கா, வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள எழுப்பி கூப்பிட்டு வந்து இந்த ட்ரெயினில் தூங்க வைக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். காலைல 1 மணிக்கெலாம் ஏஞ்சி கிளம்புனதுனால தூக்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்று வேறு மேட்ச் நடந்தது. மேட்ச் டே. லைக் மேட்ச் பார்க்குறதா இல்லை தூங்குறதா? எனக்கு மேட்சும் பார்க்கணும், தூங்கவும் செய்யணும். எப்படியும் ரெண்டுமே ஒரே விஷயத்தில் நடக்கும். அதனால் பாதி மேட்ச் பார்த்தேன், தூங்கிட்டேன். நல்லது இல்லையா? இந்தியா ஜெயிச்சிச்சு. விக்டரி பிலாங்ஸ் டு அஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. அவ்வளோதான். நான் அப்படியே போய் தூங்குறேன். இதுக்கப்புறம் நான் இந்த லைக் கிளிப்ஸ் மட்டும் எடுக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன் கிளிப்ஸ் மட்டும் எடுக்கிறேன், பேச மாட்டேன். ஏர்லி மார்னிங் நம்ம நிறைய ரூட்ஸ் கவர் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் நைட் ஒன்றும் தெரியாது. அதனால தூங்குறதே பெட்டர். அப்போ தான் மதுரைக்குள்ளே போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுற்ற முடியும். இல்லைனா தூங்க முடிஞ்ச மாதிரி இருக்கு என் முடிஞ்சு. ஓகே, நம்ம போய் தூங்கலாம். மார்னிங் பார்க்கலாம். பாய். தள்ளு 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 தள்ளு. இதுதான் நம்ம சீட்டு. இது ஒன்று, அப்பர் பர்த் ஒன்று. ஏர்லி மார்னிங் நம்ம செம்மையாக கவர் பண்ணிட்டு போகிறோம். ஓகே ஓகே. நம்ம ட்ரெயின் பெரம்பூர் விட்டு கிளம்பிடுச்சு. லைக் நான் இப்போ எங்கே உட்காந்துட்ருக்கேன்னா சைட் லோயரில் தான். அதிசயத்தின் அதிசயம்லாம் நடக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல, லைக் சைட் கீழே வந்து லோயர் பஸ்ஸும் சைடு அப்புறம் கிடச்சிச்சு. நான் வந்து பையா ஒருத்தர் உட்காந்துருந்தாரு, அவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன். அவரும் சரிட்டு சொல்லிட்டு நம்ம லோயரில் போய் படுத்துட்டாரு. என்ன மனுஷன்? நான் அப்படியே இங்கே சைட் லோயரில் உட்காந்துட்டேன். சைடு அப்பர் ஏற்கனவே நமக்கு தான், அதனால் இங்கே அப்படியே தூங்குறது இருந்தாலும் தூங்கிக்கலாம். சைட் லோயரில் அதுதான், தூங்குறது இருந்தாலும் தூங்கிக்கலாம், காலில் நீட்டிக்கலாம். இங்கேருந்து சைடில் பார்த்துக்கிட்டே போகலாம், உட்காந்துக்கிட்டே பார்த்துட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான். நான் வந்து அப்படியே தூங்குறேன் லைட்டாக.
ஏர்லி மார்னிங் நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே தெரியாது. பாய். ஏர்லி மார்னிங் பார்க்கலாம். குட் மார்னிங். டைம் கரெக்டாக 5:45 ஆகுது. காட்பாடி தாண்டி போயிட்டுருக்கோம். டிலேவாக தான் போகிறோம். பட் பரவாயில்ல. நான் தூங்கலான்னு போய் தூங்கினேன். எனக்கு சரியாகவே தூக்கம் வரல. அதுவும் பரவாயில்ல. சரி, நம்ம இப்போ வந்து லைக் இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ட்ரெயின் சண்டிகர்லேருந்து வருது. ட்ரெயின் வீக்லி ட்வைஸ் ஓடக்கூடிய ட்ரெயின். சென்னையிலேருந்து சண்டே அண்ட் வெட்னஸ்டே ஆப்ரேட் ஆகுது. இயர்லி மார்னிங் 3:35க்கு. லைக் வந்து கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சென்னை பெரம்பூரில் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும். இப்போது லைக் நார்த் சைட்லேருந்து வரவங்க எல்லாருமே காட்பாடியில் இறங்கிட்டாங்க. லைக் எங்கள் கோச்சில் உட்காந்துட்டு இருந்த 3/4 பேர் இறங்கிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக காட்பாடியில் ஒரு புது கூட்டம் ஏறினாங்க. மதுரை போகிறவங்க லைக் சவுத் போகிறவங்கெல்லாம் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து பெரம்பூரில் ஏறினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டால் கூட கிடைக்கும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நிறைய சீட்ஸ் வேக்கண்டாகவே இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாகிடுச்சு. காட்பாடி வந்து எல்லாருமே ஏறிட்டாங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் ஓடக்கூடிய ட்ரெயின். சண்டிகர்லேருந்து ஃப்ரைடே அண்ட் மண்டே ஓடக்கூடிய ட்ரெயின். மண்டே மார்னிங் 8 o'clock 8 ரேஞ்சில் வந்து அங்கே எடுப்பாங்க. அங்கே எடுத்து 2 நாள் கழித்து வெட்னஸ்டே இங்கே வரும். அதே மாதிரி தான் ஃப்ரைடே வந்து அங்கே 8 o'clock எடுக்கிறாங்கனாக்கா 2 நாள் கழித்து மண்டே மார்னிங் 3 o'clock இங்கே வரும். இதுதான் வந்து இந்த ட்ரெயினோட கேப்பபிலிட்டி. நல்லா ஸ்பீடாக போகுது. சன்ரைஸ் அப்படியே மெதுவாக ஆகிட்டு இருக்குது. நானும் தூங்க ட்ரை பண்ணுறேன். பசி எடுக்குது எனக்கு. சீக்கிரமாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, எனக்கு பசிக்குது. சாப்பிடலாம். இவ்வளோ காலையில் சாப்பிட்டா அப்புறம் எதுவும் இருக்காது சாப்பிட. ஒரு 7 o'clock அந்த மாதிரி சாப்பிடலாம். அம்பூர் தாண்டின பிறகு ட்ரெயின் போட்டோம். நாம் இன்னும் இந்த ட்ரெயின் பற்றி நிறைய பார்க்கலாம். அப்படியா? சரி, அதுதான் கேட்டேன். வருந்துகிறோம். यात्रीगण कृपया ध्यान दें. गाड़ी संख्या 1226 न्यू दिल्ली त्रिवेंद्रम केरला एक्सप्रेस मार्ग से चलकर सेलम. சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். டிலேயில் தான் வந்திருக்கோம். பட் பரவாயில்ல. நான் கீழே இறங்கலை. 3 minutes தான் நிற்கும்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம உள்ளே நின்று பேசலாம். ஏற்கனவே வந்து எதுக்கு தேவையில்லாமல் இறங்கிட்டு அப்புறம் அது பாய் சொல்லிட்டு போயிடுச்சுனாக்கா என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. ஜிபே கூட இல்லை. ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கதவு தான் எப்பயும் போல் எனக்கும் கதைக்கும் நடக்கிற தகராறு. ஓகே, சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். டைம் வந்து 8:57.
இந்த ட்ரெயின் வந்து எந்த ரூட்னாக்கா லைக் வந்து அங்கேருந்து வருது இல்லை, விஜயவாடா வந்து விஜயவாடாலேருந்து பெரம்பூர் வழியாக பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட், சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், அப்புறம் மதுரை போகுது. கொஞ்சம் சுற்று ரூட்டு தான். பட் நீங்கள் வந்து லைக் எக்மோர்லேருந்து போகிறது வந்து ஈஸியான ரூட்டாக தான் இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடும் மதுரைக்கு. பட் இது வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துட்டு சுற்றிட்டு போகுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ரை பண்ணலாம். குட் ஆப்ஷன் மேபி. நான் இந்த தவறுங்களேன், நான் இப்படி பிடிச்சி தள்ளி விட்றேன், அது திருப்பி என்கிட்ட தான் வருது. தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணலாம், ஓகே தான். பட் லைக் 4th ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் டு மதுரை அப்படின்ட்டு போட்டிருந்தது. ஏன்னா தான் இது வந்து அரக்கோணம் வந்து அரக்கோணம்லேருந்து ஈரோடு வந்து ஈரோடுலேருந்து திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லேருந்து மதுரை போனாலும் 4th ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் டு மதுரைன்ட்டு இந்த ட்ரெயின் தான். சண்டிகர் டு மதுரை ட்ரெயின் தான். வீக்லி ட்வைஸ் ஓடுது, யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் நம்பர் வந்து 12688. நைஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்க சேலம்லேருந்து. அடுத்ததா டுவர்ட்ஸ் ஈரோடு தான். ஈரோட்டில் வேணால் இறங்கி பேச ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 10 நிமிஷம் அங்கே நிற்கும், இங்கே 3 நிமிஷம் தான் நிற்கிது. அதனால தான் நான் இறங்கலை. ஸோ போகலாம் டுவர்ட்ஸ் ஈரோடு. ஈரோடு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். 9:58 தான் ஆகுது. பட் சீக்கிரமாக வந்துட்டோம். போன வாட்டி வந்து லேட்டாக வந்து இறக்கி விட்டாங்க, இந்த வாட்டி சீக்கிரமாக வந்து இறக்கி விடுறாங்க. மாறி மாறி நடக்குது. மதுரைக்கு சீக்கிரமாக போனால் நல்லது. அப்போ தான் நமக்கு வந்து சுற்றி பார்க்க நிறைய டைம் கிடைக்கும். பார்ப்போம். நடுவில் காவேரி ரிவர்லாம் போச்சுங்க, நல்லா இருந்தது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காவேரி ரிவர் பார்க்குறேன். லைக் ஏற்கனவே அந்த ரூட் கிராஸ் பண்ணியிருக்கேன், பட் நைட்டில் கிராஸ் பண்ணதுனால எனக்கு தெரியல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காவேரி ரிவர் பார்க்குறேன். நல்லா இருந்தது. அண்ட் நான் ஃபேர் பற்றி சொல்லவே இல்லை. எனக்கு வந்து பெரம்பூர் டு மதுரை வந்து எனக்கு 370 ஆச்சு. 370 ப்ளஸ் கன்வீன்ஸ் ஃபீ, அந்த டேக்ஸ் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் போட்டு வரும். பட் டிக்கெட்கான அமௌண்ட் 370 ப்ளஸ் சார்ஜஸ் போட்டுக்கோங்க. டோட்டலாக 400ன்னு வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸ் இங்கே நிற்போம். ஸோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எடுத்துகிட்டோடனே போகிறோம், மதுரை போகிறோம், ஜிகிர்தண்டா குடிக்கிறோம். இதுக்காக தான் நான் மதுரை போகிறதே, ஜிகிர்தண்டா குடிக்க தான். ஸோ போகிறோம், குடிக்கிறோம், நாக் அவுட் பண்ணுறோம். மாஸ் இன்னும் ஈரோட்லேருந்து ட்ரெயின் எடுக்கல. டைம் கரெக்டாக 10:28 ஆகுது. அப்போ தான் திடீர்னு ஒரு ஜர்க் வந்தது. ஒரு வேளை லோக்கோ சேஞ்சாக இருக்குமோன்னு நினச்சேன். சர்ச் பண்ணி பார்த்தேன், ஈரோடில் இந்த ட்ரெயினுக்கு வந்து லோக்கோ சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து லேட் ஆகுது. 10:28 ஆகியும் இன்னும் ட்ரெயின் எடுக்கலாம். சரி, நம்ம வந்து இன்னும் கோச் டூர்லாம் காட்டல, அதனால கோச் டூர் காமிச்சிடலான்ட்டு கிளம்பி வந்துட்டேன். போவோம், பார்ப்போம். ஏசி கோச்சஸ் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த கோச்சஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ எப்படி சொல்கிறது, லைக் அரக்கோணம் ஏறுறவங்க சேலமில் இறங்குறாங்க, இல்லை காட்பாடியில் ஏறுறவங்க சேலமில் இறங்குறாங்க. ஃபுல் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் மிடில் போகிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இந்த ட்ரெயின் வந்து லைக் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். இதுதான் எதார்த்தம். மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நிறைய பேருக்கு தெரிஞ்சால் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மதுரைக்கு போகிறதுக்குலாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கே தெரியும், மதுரைக்கு எத்தனை ட்ரெயின் விட்டாலும் அந்த ட்ரெயின் எல்லாமே கூட்டமாக தான் போவோம். எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? அதனால் ஸோ பார்த்துருப்பீங்க, நான் வந்து CS7 இருக்கேன்.
இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு S3க்கே நடந்து வந்திருப்பேன். நான் பார்த்த முக்கால்வாசி கோச்சஸில் வேக்கண்ட்டாக தான் இருக்குது சீட்ஸு. லைக் இறங்குறாங்க அடுத்த ஸ்டாப்பில், அது மாதிரி இன்டர்செக்ஷனுக்குள்ளேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து இயர்லி மார்னிங் நீங்கள் ட்ரெயின் ஏறி லைக் காமாக போகணுன்னாக்கா இந்த ட்ரெயின் எடுக்கலாம். லைக் 3 மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா மதியானம் 1:50க்கு எடுத்துகிட்டு போய் இறக்கி விடுவாங்களா. ஒரு மாதிரி அமைதியாக நல்லாயிருக்கும். ப்ளிஸ்ஃபுல்லாக மார்னிங் சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே போய் இறங்கிட்டு அந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த ட்ரெயின் எடுக்கலாம். ஒரு குட் ஆப்ஷன். குட் குட் குட். நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு எமர்ஜென்சி விண்டோ காலியாக இருந்தது, அதான் உக்காந்துட்டேன். அன்ரிசர்வ் கோச்சோட நிலைமையை பார்த்துருப்பீங்க. அங்கேயும் வந்து க்ரௌட் இல்லை. நார்மல் ரிசர்வ் கோச் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. இதை விட ஜாம் பேக்டாக போகிற அன்ரிசர்வ் கோச்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இது நார்மல் அன்ரிசர்வ் கோச் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஓரளவுக்குன்னு இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. கிளென்லினஸ் வைஸும் லைக் 2 நாளாக வந்து இந்த ட்ரெயின் வருது. லைக் ஃப்ரைடே கிளம்பி சண்டே தான் வருது. சண்டே மார்னிங் இங்கே வருது. ஆன்போர்ட் க்ளீனிங் ஸ்டாஃப்ஸ் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க. கிளென்லினஸும் நல்லா தாங்க இருக்குது. 2 நாள் வருது. இதை நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் ரெஸ்ட் ரூம்லாம் போய் பார்த்தேன், நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. நான் ஆனால் காட்டலை, வேண்டாம். பட் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம். அது என்ன தண்ணி மட்டும் வரல, பட் ரீஃபில் பண்ணிட்டாங்க ஈரோட்டில். மற்றபடி எல்லாமே ஆல் ஓகே தான், பக்கா குட்டு தான். சொன்ன மாதிரி ரோக்கோ ரிவர்சல் நடந்திருக்கு. நம்ம இப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் கரூர். டுவர்ட்ஸ் கரூர் போகும். கரூர் அடுத்து திண்டுக்கல் அடுத்து மதுரை தான். அவ்வளோதான். இப்படி கோஆப்ரேஷனே பண்ண மாட்டுது, மறந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், கோச் டூர் முடிஞ்சது. ஏசி கோச் நான் போகல, அதை நான் வந்து அப்புறமா லாஸ்ட்டாக எல்லோரும் இறங்கிடுவாங்க, நான் மதுரை போய் இறங்கிட்டோன்னே அப்போ வேணால் காட்டு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் டேரெக்டாக மதுரை தான் நான் போய் பேசுவேன். நடுவில் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஓகே, பாய். இட்லி வடா. கரெக்டாக வந்து எந்த இடம், ஈரோடு தாண்டி கரூர் கிட்ட வரும்போது கண் எரிச்சல், சரியான தூக்கம் வந்தது. சரிடா போதும்ன்ட்டு மேலே ஏறி படுத்துட்டேன். ஒரு 11 மணி இருக்கும். இப்போ கரெக்டாக மணி 12 இப்போ வந்து திண்டுக்கல் வரும்போது கரெக்டாக எழுந்துக்கிறேன். நமக்கு நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேது, பகல்லலாம் நல்லா தூக்கம் வருது, ஏன்னு தெரியல. நேற்று நைட் அவ்வளோ ட்ரை பண்ணேன் தூங்குறதுக்கு, ஒரு சொட்டு தூக்கம் வரல, முழிச்சிக்கிட்டே வந்தேன். இப்போ என்னடானாக்கா தூக்கம் வந்தது, கொஞ்சம் தூங்கிடலாம். அப்போ தான் ஓரளவுக்கு நம்மளால் நடக்க முடியும், அதனால தூங்கியாச்சு. இப்போ வந்து அப்படியே திண்டுக்கல் வருது, திண்டுக்கல் கழிச்சு மதுரை தான் போவோம். பாருங்க, அப்பர் பஸ்ஸில் ஏறி படுத்துட்டேன். அவ்வளோதான், போவோம். ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து திண்டுக்கல் தான், திண்டுக்கல்லில் பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியுது பாருங்க, கொடைக்கானல். இங்கேருந்து பார்த்தாலே செமையாக தெரியுது. அப்படியே நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் வந்தாச்சு.
என்னது இது? அசால்ட்டா மதுரையில கால வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். ஏர்லியாகவே வந்துட்டோம். நான் இறங்கி வந்து பார்க்குறேன். ஆனால் இங்கே இது ரயில்வே ஸ்டேஷனே வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. மதுரைன்னு சொன்னாலே வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஒரே பரபரப்பாக இருக்கும் அந்த நகரம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். இருக்கேன் ஒரு வாட்டி நான் பார்த்ததும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்களேன், எனக்கு பேக் சைடில் ஃபுல்லாக ஜிலோன்னு இருக்குது. இந்த பக்கம் பேக் சைட்லேயும் ஒரு 4-5 பேர் தான். ட்ரெயினில் இறங்கினவங்க கூட உடனே வெளில போயிட்டாங்க. எனக்கு தெரில, புதுசாக இருக்குது. நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு மதியான நேரம் இப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா இது லன்ச் டைமில் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. எல்லோரும் நம்மளை மாதிரி இருப்பாங்களா? சண்டே வேறு, எல்லோரும் நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க வீட்டில். நைட்டு கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், மதுரை வந்தாச்சு. இந்த ட்ரெயினுக்கு ஒரு நல்ல ட்ரெயின். என்னதான் ஏர்லின்னு வந்தாலும் ஏர்லியாகவே வந்துட்டோம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பாசிட்டிவ் வைப்ஸ் தான். வந்தாச்சு, அவ்வளோதான். அடுத்த vlogல நம்ம வந்து மதுரைக்குள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபுல் பிளான் வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் எல்லோரும் அடுத்த vlog பார்க்கணும். மதுரையில் என்னென்னலாம் பண்ண போகிறேன்ட்டு அடுத்த vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய்.